எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகாந்த் குமார். நான் நாமக்கல்லிருந்து வரேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த கேப்டன் வேடமிட்டு அவருடைய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாடகங்கள், பாட்டு, டான்ஸு, அப்புறம் அரசியல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா மனிதநேயம் மிக்கவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கும் மேலே ஒரு படி போய் இந்த ஊரில் இல்லை, உலகத்தில் யார் எங்கே மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் உடனே சந்தோஷப்படக்கூடிய ஒரே அன்பு மனத்தை பெற்றவர் எங்கள் கேப்டன். அவர் நல்லது செஞ்சதை பற்றி உங்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் யார் நல்லது செஞ்சாலும் அதை பாராட்டக்கூடிய மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அது அவற்றுக்கு. இன்னொரு விஷயம் அவற்றுக்கு என்னன்னா, குறிப்பறிந்து கொடுத்தல். ஒருத்தருக்கு இந்த தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்காததுக்கு முன்னாலே கொண்டு போய் கொடுக்குறாங்க பார், அதுதான் தானமும் தர்மமும் அவருக்கு தலைச்சிறந்த கண்களாக விலகினதுனால தான் இன்னைக்கு அவர் இறந்து 13 நாள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கூட்டத்தை வந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அனைத்து பக்தர்களும் வருவாங்கங்கிறத நாங்கள் தெளிவாக நம்புகிறோம். அந்த அளவுக்கு கேப்டன் 8வது உயரத்தில் இருக்கார், பகவானாக இருக்கார். என்னோட பேர் ஹேமலதா. நான் திருவச்சூர்லேருந்து வரேன். ஆக்சுவலி கேப்டன் இறந்த அன்னைக்கு எங்களால் வர முடியல. ஸோ இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு அவரோட நினைவேலத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இல்லை, நேரில் பார்த்ததில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியாவில் தான் பார்த்துருக்குது. ஸோ நேரில் நம்ம சாவறப்ப பார்க்க முடியல இருந்தப்ப, அதனால இப்பயாச்சும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இல்லை, அன்னைக்கு டெத் அன்னைக்கு என்னால் வர முடியாத சுச்சுவேஷன். பட் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க இடத்துக்கு. ஸோ ஈவினிங் வரைக்கும் டெத்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து. த ரியல் ஹீரோ அவரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரியல் ஹீரோ அவரு. நம்ம டிவியில் பார்க்குற ஹீரோலாம் இல்லைங்க, ரியல் ஹீரோ அவரு. ஏன்னா நிறைய மக்களுக்கு இப்போ இருக்க கட்சிக்காரங்க செய்யணும், அவரும் செஞ்சது தான் வந்து அரசியல். எப்படி சொல்றதுன்னா, அவர் தான் வந்து எல்லாருக்குமே ஃப்ரண்ட்ல நின்று இருக்காரே தவிர மற்றவங்க யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும்.